ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு லெசனில் இங்கிலீஷ் உங்களுக்கு எவ்வளோ தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். நான் தமிழில் சொல்கிற சென்டென்சஸ் எல்லாத்தையும் உங்களால் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியுதா அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பேப்பர் பென்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க. நான் தமிழில் சொல்ல நீங்கள் அதை இங்கிலீஷில் எழுதுங்க. லாஸ்ட்டில் ஆன்சர் சொல்லும்போது உங்களோட ஆன்சர்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், நான் சொல்கிறத குறித்து வச்சுக்கோ. முக்கியமாக ஏதாவது ஒரு விஷயம் சொல்கிறோம், இதை மாதிரி தான் நடக்கும், பார்த்துக்கோ, நான் சொல்கிறேன், இதை ஞாபகத்தில் வச்சுக்கோ, மனசில் வச்சுக்கோ, இப்படி தான் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நான் சொல்கிறத குறித்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நான் அவன் கூட பேசி இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் ஒன், நான் என்னோடய ஃபோனை கை மறதியாக எங்கேயோ வச்சுட்டேன். நெக்ஸ்ட் ஒன், நீ இதை மனசில் எதுவும் வச்சுக்காத. நெக்ஸ்ட் ஒன், என் கை விரல்கள் எல்லாம் பிசு பிசுப்பாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், அவளுக்கு சாக்லேட் ஒத்துக்காது. நெக்ஸ்ட் ஒன், நீ என்னுடைய பொறுமையை ரொம்ப சோதிக்கிற. நெக்ஸ்ட் ஒன், நான் இந்த ஊறுகாயை பாட்டிலில் வைக்க போகிறேன். நெக்ஸ்ட் ஒன், நான் டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன். நெக்ஸ்ட் ஒன், இது ரொம்ப சின்னதாக கைக்கு அடக்கமாக வசதியாக இருக்குது. இப்போ ஆன்சர்ஸ் செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன், நான் சொல்கிறத குறித்து வச்சுக்கோ, மார்க் மை வேர்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன், நான் அவன் கூட பேசி இருக்கக்கூடாது, ஐ ஷுட் நாட் ஹேவ் டாக் டு ஹிம். நெக்ஸ்ட் ஒன், நான் கை மறதியாக என் ஃபோன் எங்கேயோ வச்சுட்டேன், ஐ மிஸ்பிளேஸ்ட் மை ஃபோன். நெக்ஸ்ட் ஒன், மனசில் எதுவும் வச்சுக்காது, டோன்ட் டேக் இட் டு யுவர் ஹார்ட். நெக்ஸ்ட் ஒன், என் கை விரலெல்லாம் பிசு பிசுப்பாக இருக்குது, மை ஃபிங்கர்ஸ் ஆர் ஸ்டிக்கி. நெக்ஸ்ட் ஒன், அவளுக்கு சாக்லேட் ஒத்துக்காது, ஷீ இஸ் அலர்ஜிக் டு சாக்லேட்ஸ். நெக்ஸ்ட் ஒன், நீ என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிற, யூ ஆர் டெஸ்டிங் மை பேஷன்ஸ். நெக்ஸ்ட் ஒன், நான் இந்த ஊறுகாயை பாட்டிலில் வைக்க போகிறேன், ஐ எம் கோயிங் டு பாட்டில் த பிக்கிள். நெக்ஸ்ட் ஒன், நான் டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன், ஐ ஸ்டக் அப் இன் டிராஃபிக். நெக்ஸ்ட் ஒன், இது ரொம்ப சின்னதாக கைக்கு அடக்கமாக வசதியாக இருக்குது, இட் இஸ் ஹேண்டி. அவுட் ஆஃப் 10 நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி காமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கிலீஷ் கற்றுக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த டெஸ்ட்டை மறக்காமல் அனுப்பி வைங்க. அவங்க அவுட் ஆஃப் 10 எவ்வளோ மார்க் வாங்குறாங்கன்னு பார்க்கலாம். I'll meet you in the next lesson. Thank you. Bye.